ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ನಮಿಸುವೆ ಸುಮತಿಯ ಕರುಣಿಸು ಗಣಪ. ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ನಮಿಸುವೆ ಸುಮತಿಯ ಕರುಣಿಸು ಗಣಪ. ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ಲಂಬೋದರನೆ ಅಂಬಾಸುತನೆ ಲಂಬೋದರನೆ ಅಂಬಾಸುತನೆ ಆದಿಪೂಜ್ಯನೆ ಆಶ್ರಿತ ಪಾಲನೆ ಆದಿಪೂಜ್ಯನೆ ಆಶ್ರಿತ ಪಾಲನೆ. ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ನಮಿಸುವೆ ಸುಮತಿಯ ಕರುಣಿಸು ಗಣಪ. ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ಮೂಷಿಕ ವಾಹನ ಮುನಿ ಜನ ವಂದ್ಯ ಭಕುತ ಜನ ಕಮಲ ನಿವಾಸ. ಮೂಷಿಕ ವಾಹನ ಮುನಿ ಜನ ವಂದ್ಯ ಭಕುತ ಕಮಲ ನಿವಾಸ. ಪಾಶಾಂಕುಶಧರನೆ ಪರಮ ಪವಿತ್ರನೆ ಪಾಶಾಂಕುಶಧರನೆ ಪರಮ ಪವಿತ್ರನೆ ಅಜ ಹರಿಹರನುತ ಶ್ರೀ ಪ್ರಸನ್ನನೆ ಅಜ ಹರಿಹರನುತ ಶ್ರೀ ಪ್ರಸನ್ನನೆ. ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ನಮಿಸುವೆ ಸುಮತಿಯ ಕರುಣಿಸು ಗಣಪ. ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ ಓಂಕಾರನಾದ ರೂಪ ಗಣಪ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா. சக்திவேல் முருகனுக்கு ஹரோஹரா. முருகன் தமிழ் கடவுள். He is God of war, strength, victory, and he is a God of wisdom. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், சேனா நீனாம் அகம் ஸ்கந்தஹ அப்படின்னா, among commanders I am Skanda. Skanda is Murugan. Arunagirinathar, in the 15th century poet, திருப்புகழ் எழுதின மகான் poet, கவி அவர். அவர் என்ன சொன்னார்? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதித்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இது அந்த அருணகிரிநாதர் சொன்னது. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினைகள் தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரனை அழித்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் முருகா, அந்த ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே. அப்படின்னா முருகனுக்கு எத்தனை முகம் உண்டு? ஆறு முகம். அதனால அவனோட ஒரு பேர் ஆறுமுகம்.
ஆறுமுகம். அல்லது இவனுக்கு நிறைய பேர்கள் உண்டு. குஹன், கந்தன், அழகன், கார்த்திகேயன், கந்தா, கந்தன், குமரன், முத்தையன், தேவசேனாபதி. எத்தனை பேர்கள் உண்டு முருகனுக்கு. அப்படியே சொல்லிண்டே போனா நிறைய, மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் பேர். விஷ்ணுவுக்கு நம்ம எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 1000 பேர் சொல்லுவோம், அதே மாதிரி முருகனுக்கு நிறைய பேர்கள் உண்டு. பெரியவர்கள் சொல்றாங்க, முருகன் வேற இல்ல, சிவன் வேற இல்ல, சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். அவனுக்கு காலம் கிடையாது, கோலம் கிடையாது, கர்மம் கிடையாது, குணங்களும் கிடையாது. He does not have time limit. He does not have rupam. He does not have karma deeds, the effect of karma. He does not have any special things. But ஆனா எதுவுமே இல்ல, ஆனா எல்லாமே இருக்கு. ஏன்னா அவன் அனாதியாய் இருப்பவன். கந்த புராணத்துல சூரனோட சம்ஹாரத்துக்காக தோன்றினான், அவ்வளவுதான். அது மறுபிறவி கிடையாது. அனாதியாய் இருப்பவன் முருகன். Only to do this job, to kill the evil forces. எங்களுக்கு கண்முன்ன வந்தான், அவ்வளா. அனாதியாய் இருப்பவன் அவன், நமக்கெல்லாம் மூலமா இருப்பவன். He is the base for everyone. பிரம்மன் கொடுத்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிறந்தான். ஈசன் வடிவத்தால எல்லாரையும் அருள் காட்டுகிறான். நம்ம சொன்னோம், கதையில சொல்ல போறோம் முருகன் பிறந்தான் அப்படின்னா பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முருகன் பிறக்கல, he was always there, is there. ஆனா கதையில இந்த ஒரு பர்டிகுலர் for the to finish this particular job, அந்த அருள் காட்டுறதுக்காக நம் பக்தர்களுக்கு கண் முன்னாடி வந்தார். அருணகிரிநாதர் இன்னொன்னையும் சொன்னார். நம சிவாய என்கிறது ஒரு மந்திரம். அதுல எத்தனை எழுத்துகள் இருக்கு? 5 எழுத்து. சிவாய நமக என்கிறது ஒரு மந்திரம், அதுலயும் 5 எழுத்து இருக்கு. ஆனா சரவண பவா என்று சொன்னால் அதுல எத்தனை எழுத்து இருக்கு? 6 எழுத்து இருக்கு. சிவாய நமக, நம சிவாய. அருணகிரிநாதர் கிரேட் டிவோட்டி. ஒரு நாள் அவர் பத்தியே ஒரு கதையே பண்ணலாம், அத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கு. 15th century poet. Oh, fully go. So Arunagirinathar, the 15th century poet, said Namah Shivaya 5-letter mandiram. Shivaya Namaha is also 5-letter mandiram. But when you say Sharavana Bhava, it is 6-letter mandiram. When you chant Namah Shivaya, they say it gives Iha Saubhagyam, means all the good things of this materialistic world. Iha means world, this world. Shivaya Namaha Mandiram, when you chant it, it is supposed to give you Parasaubhagyam. Parasaubhagyam enna சிவனே அடையிறது, சிவனே அடையிறது பரசௌபாகியம். சரவண பவ என்று சொன்னால், if you chant that, then both you will get iha and parasaubhagyam.
If you see our holy scriptures, புராணத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, there are 18 Puranams. There are 18 Puranams written in Sanskrit by Veda Vyasa Munivar. 18 Puranas. Out of these 18 Puranas, Skanda Puranam, Murugan Puranam, Skanda Puranam is the biggest. That is why it is called as Mahapuranam. பெரியவர் சொல்றாங்க, whatever is not there in the Skanda Puranam, it's not there in any other script. So everything you can find it in Skanda Puranam. Veda Vyasa Munivar எங்க சொன்னார் இந்த கதைய, இந்த ஸ்கந்த புராணத்தை அப்படின்னா, he said it in Naimisharanyam. Naimisharanyam is a forest 250 kilometers after you cross Kasi, India. நைமிஷாரண்யத்துல அந்த ஃபாரஸ்ட்ல வேதவியாசஸ் முனிஸ் சிஷ்யர், த டிசைபிள், த ஸ்டூடெண்ட் வாஸ் சூத முனிவர். அந்த சூத முனிவர் வந்து to all other munivars who were present there in Naimisharyam forest, he preached Skanda Purana. Now, in Tamil, this Skanda Puranam is written as Skanda Puranam by Kachiyappa Shivacharyar. Skanda Puranam in Tamil is written by Kachiyappa Shivacharyar. He was a priest in Kumarakottam Murugan temple, that is in Kanjipuram. இவர்தான் பெரிய ஞானி. கச்சியப்ப சிவாச்சாரியர் வந்து பெரிய ஞானி. he was a priest. ஐயாவா வேலை பார்த்தார் இந்த முருகன், குமரக்கோட்டம் முருகன் டெம்பிள் இன் காஞ்சிபுரம். இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனா, if you go to Kanjipuram, there is a big முருகன் டெம்பிள். அங்கே அம்மையோட அப்பனோட முருகன் காட்சி கொடுப்பார். In that temple, Kachiyappa Sivacharya sat and wrote Skanda Puranam. If you go little bit into details of this event, that event is called as the Arangetram of Skanda Puranam. Kachiyappa Sivacharya ஒரு நாள் he was sleeping in the temple. There is a special mandapam, அதுக்காக ஒரு மண்டபம் பண்ணியிருக்காங்க. You can see that mandapam there. In that mandapam, அவர் படுத்திருந்தாரா, முருக பெருமான் came in his dream and he said, I will help you. You go and write Skanda Puranam. This Skanda Puranam contains 10,345 பாடல்கள், songs, slogans. 10,345 பாடல்கள் உண்டு, written by Kachiyappa Sivacharya in Kanjipuram. இந்த கந்த புராணத்துல they focus mainly on சிவன், பார்வதி, கல்யாணம், birth of Kartikeyan or Murugan, birth of Murugan, and Surapadman Samharam, Tarakasuran Samharam, Simhamugan Samharam, then தேவயானுடைய கல்யாணம், வள்ளியுடன் கல்யாணம். இது மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் கந்த புராணம். இது இல்லாம இந்த கந்த புராணத்துல நிறைய கதைகள் உண்டு, நிறைய கதைகள். விந்தியாச்சல பர்வத அந்த கதை உண்டு, காவேரி எப்படி பிறந்தாள் கதை உண்டு, எப்படி அகத்திய முனிவர் அவரோட நிறைய கதைகள் உண்டு, தூர்வாச முனிவர் அவரோட கதை உண்டு, வாதாபி அவரோட கதை உண்டு, நிறைய கதைகள் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறது மெயினா முருகன், சூரசம்ஹாரம், கல்யாணம்.
என்னாச்சு, ஸ்டார்டிங்ல வந்து கந்த புராணத்திலேயே அப்படியே இருக்கு. ஸ்டார்டிங்லயே வந்து சிவா அண்ட் பார்வதியோட கல்யாணம். சுருக்கமா சொல்லிடுறேன். இல்ல வெரி quickly we will finish Shiva and Parvati Kalyanam. As you all know, Brahma, எங்கள் படைத்தவர் படைத்தவர் பிரம்மா. பிரம்மாவோட புத்திரன், பையன், மகன். அவன் பேரு, நிறைய பையங்க இருக்காங்க. மெயின் ஒன் இஸ் கால்ட் தக்ஷ. தக்ஷன் அவன் பேர், பெரிய ராஜா தக்ஷன். அவனோட மகள் வந்து தாக்ஷாயினி. மகள் வந்து தாக்ஷாயினி. இந்த தாக்ஷாயினி யாரைய கல்யாணம் பண்ணியிருக்கா? சிவனோட கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளுக்கு ரொம்ப விருப்பம் சிவனோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. தாக்ஷாயினி வந்து சிவனுக்கு மனைவி. ஆனா தக்ஷனுக்கும் சிவனுக்கும் ஆகாது. ஏன்னா தக்ஷனுக்கு ஆணவம், அந்த ஈகோ பெருசா இருக்கு. நான் ஒரு பெரிய அரசன், இந்த சிவன் என்ன, அவனுக்கு ஒரு கிங்டமா இருக்கு, இஸ் ஹி எ கிங் லைக் மீ, அந்த மாதிரி ஒரு ஆணவம். அதனால ஒரு நாள் ஒரு தடவை பெரிய ஹோமத்தை நடத்துறான், யஜ்யம், பெரிய ஹோமத்தை நடத்துறான். ஹி இஸ் மேக்கிங் அ பிக் ஹவன். அந்த இதுக்கு எல்லாரையும் he invites everybody. He invites Brahma, he invites Indra, he invites Kubera, he invites the fire god Agni Devar, the wind god. He invites everybody. Purposely he will not invite his daughter Dakshayani and Sivan. He will not invite because he doesn't want them. Narada comes and tells, hey, your father is making big party, big yajnam, and you are not invited. அவர் போய் சொல்லாம இருந்தா ஒண்ணுமே நடக்காது. அதான் Narada was waiting. He just went and told, hey, your father is making a big party. He did not invite you. He did not. I don't know why, but he didn't invite you. உடனே தாக்ஷாயணி, ஐயோ, my father is making big. Everybody is coming. So I must also go. சிவன் சொல்றார், நான் பாரு தாக்ஷாயணி, listen, your father does not like me. He has not invited us purposely. So why go there? Don't go. If you go there, you will get insulted. Do not go there. கூப்பிடாம நீ போகாது. அவங்க கூப்பிடலையே. There is a purpose. Why he did not call? சிவனுக்கு எல்லாமே தெரியும் தானே. சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி நடக்கிறதும் தெரியாது. He knows everything. So he tells Dakshayani, do not go. But Dakshayani does not. No, no. My father has done a mistake. I must go correct him. I must go tell him that this mistake has happened, Appa. I will go. எத்தனை சொன்னாலும் தாட்சாயணி கேட்கல. So she goes to this big oven. அங்க போனா தக்ஷனுக்கு பார்த்த உடனே கோபம். He gets very angry. Who asked you to come here? Why did you come here? I did not ask you to come. Why did you come? அப்படின்னு in front of all the guests, he insults the daughter. Oh, because your husband must have heard about my big oven, that all invitees, everybody is here. He is not invited, right? That's why he has sent you. He has sent you as a messenger. அது மாதிரி then he goes on and on. He starts insulting. நிறைய பழிய போடுறான் சிவனுக்கு பத்தி. உன் ஹஸ்பண்டுக்கு இது கிடையாது, அது கிடையாது, ஒரு கிங்டம் கிடையாது, ஜுவல்லரி கிடையாது, பணம் கிடையாது, செல்வம் கிடையாது. He does not have anything. He keeps on insulting Sivan. Finally, Dakshayani tries to stop him, and she feels very, very depressed, very, very sad that her husband told her, do not, and she still came against his wishes. She feels very bad. She does not want to go back to Sivan. So in the fire, Homakundam, in that fire, Dakshayani jumps and gives up her life. உடனே சிவனுக்கு தெரிஞ்சிரும். Immediately Sivan came to know what has happened to his wife Dakshayani. Immediately he takes
one hair from his jada, from his hair, and he throws it and gives it to life. Rudra! That is the birth of Rudra. Rudra, go and destroy Dakshan. Go destroy Dakshan. கதையில நிறைய நடக்குது. He goes there. Rudra is part of Shiva only. He is Shiva only. He goes there and he destroys the whole Homakundam, and everyone gets hurt, and he destroys Daksha. In the Pakkam, Shivan feels very bad because Dakshayani is not there anymore. He feels very disgusted and he goes on Imimalai, Himalaya mountain, and கண்ண மூடிட்டு மௌன விரதம். He just sits on meditation. மௌன விரதம், யார்கிட்டையும் பேச மாட்டார், யார்கிட்டையும் பார்க்க மாட்டார், உட்கார்ந்துட்டார். சரி, நம்ம we say God இல்ல, ஜெனரேட்டர் காட், ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர், God. அதே மாதிரி தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்? படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல் இல்லாம உலகம் போக முடியுமா? It will become overloaded, right? Whoever is born has to go, making way for the others to come in. If you think about that, if there is no destroying, if Sivan is sitting without talking to anybody, just closing his eyes, that portion of the cycle, the nature, is destroyed. அது முடியாது. மூணும், all three actions need to be going on simultaneously. But now Sivan is sitting on a meditation. The third element from the nature is eliminated. Now Dakshayani is reborn as a daughter, Parvati, to Parvatarajan. That is Imai Malaiki Rajan. Parvatarajan, பார்வதி. அதனால அவளோட பேர் பார்வதி. பர்வதராஜனுக்கு மகளா பிறந்ததுனால அவளோட நேம் இஸ் பார்வதி. மதர் மேனா. Parvatarajan and Mena gets they find a daughter in a Kamalapu when they do the Yagyam. So she is born as Dakshayani, and right from beginning, Dakshayani is young girl. She's growing up. She has become a great devotee of Lord Shiva. She wants only Shiva and nothing else. So அந்த மாதிரி she's growing up, and the father and the mother, Parvatarajan and Meena, they want her to get married when she grows a little big. She says, no, I want only Sivan as my husband, so I'm going to do Tabam. So she has come out of the palace. She's also sitting on one side of the Imimalai doing Tabam to get married to Sivan. ஒரு இடத்துல சிவன் உட்கார்ந்திருக்கார் மௌன விரதம், கண்ணை மூடிட்டு உட்கார்ந்திருக்கார். இன்னொரு இடத்துல பார்வதி, சிவன், I want to get married to Sivan. She is praying on one side. On the other side of the situation, now there are asuras, the negative forces, the evil forces. They all become strong because why? There is no destroyer. There is no one to destroy. Shivan tabam செய்துக்கிட்டு உட்கார்ந்துட்டார் இல்லையா? So all the negative forces, they come out. They start acting up. And these negative forces are none other than great Arakans or Asuran. Asuran or Arakan, same word. They are the negative forces. They are three brothers mainly. First brother, Surapadman. Second brother, Tarakasuran. Third brother, Simhamugan. These three brothers have become very powerful. They are attacking all the universe. Everywhere. They are attacking, killing, adharmam. There is an uproar. Now in Indran, the lord of all good people, all gods, he runs to Brahma.
And says, Brahma இருக்கிறது எங்க? Last time சொன்னோம், Satyalokam. His lokam is called as Satyalokam, Brahma Lokam. He runs there and he says, Brahma, இந்த மாதிரி Shiva is sitting and doing meditation and all the negative forces are attacking us, attacking the good people. So what do we do? Why is this happening? Then Brahma says, listen, when my son did this big havan, big homam, he did not invite. We all knew, all devargal, we all knew what Dakshan is doing is wrong. We should not have gone. All of us should not have gone and be part of that big havan, homam. But still we all went. அது ஒரு பெரிய தப்பு. Whatever wrongdoings are going on, even if you silently support that wrongdoing, you have to pay for it. அது ஒரு பாவம். Even though you're not actively taking part, we all supported Dakshan. So we have to pay for it. And on top of that, when we were present, Dakshan kept on insulting the main god, that is Sivan. Even then, we all did not say anything. We all kept quiet. Again, adharmam. We are supporting the wrongdoing by keeping ourselves silent. So we have to pay for it. And that is why we are all suffering now. Negative forces are attacking us. There is no other way. Now, all these three brothers, they have the varam, they have the boon. From whom? From Sivan only, because they were all bhaktargal. They were all devotees of Lord Shiva. And they have taken the varam, they have taken the boon from Sivan itself. Only Shiva's energy, Shiva's child, Shiva's Kandan or Magan, அவன் தான் இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். Only that negative force can be controlled by Sivan's son. How can he get a son? He's sitting there with his closed eyes, and on the other hand, Dakshayani is waiting. So somehow now we have to go and make Lord Shiva get up from his meditation, open his eyes, look at Dakshayani, look at Parvati, get married to her. How to do that? They all go to what is called as Kaman. Do you know what Kaman? Kamadevan. Kaman is called Manmadan. Manmadan is Kaman, means he is the god of desire. He is the god of lust, desire. They all go to him. His wife's name is Radi and Manmadan. So they go and tell him, somehow you distract. You create a desire. You are the god of desire. So you go and create the desire in Shiva's mind. Wake him up from the meditation. So to make the story short, Manmadan and Radi, they go there. He leaves 5 arrows, flower arrows, 5 representation of 5 senses. He attacks through all 5 senses, Lord Shiva. And finally, Lord Shiva, from the meditation, he wakes up. And when he wakes up, he does not wake up with the 2 eyes, but first he wakes up with his 3rd eye, which is deep inside, netric kan. And the netric kan அப்படியே திறந்தார கோபமா. He was so angry. Who is this disturbing me? Who is this disturbing? The 3rd eye, that is the anger. The netric kan அப்படியே திறந்தாராம். When he opened his netric kan, whom he sees? He sees Manmadan, the lord of desire, right in front of him. அப்படியே சாம்பலாக்கிடுறார். He burns him. Since then, the god of desire, in Sanskrit they say he was Anga, now Ananga. That means he had a body before, but now he is Ananga, he is without a body. So the desire, and he says, because he helped the good people,
He sacrificed his life. Sivan gave him a boon. You be there in everybody's heart without your body, but you will be present with everyone. You will be present with everybody. So, the god of desire without a body, Angam Illama Anangana, he became part of everyone. Anyway, Netrigan Manmadan is gone. Now, Devargalna, they all came and, oh, Paramasivane. See, that day, when Samudra Mathanam, you remember Samudra Mathanam story? அதுல இருந்து அந்த சீல இருந்து poison came out, and only Sivan could go and drink the poison. And when he drinks the poison which came out of this samudram, this ocean, and that poison only Sivan took it. That's a story by itself. And Parvati, the wife at that time, Dakshayani, she goes and holds Shiva's neck and stops the poison at the neck area itself. She does not allow it to go to his body. That is why he is called as Neelakantan. Neela means blue. Kantan is the neck. The neck of Lord Shiva is blue. Why? Because he swallowed the poison for the sake of Bhaktargal, for the sake of his devotees. So all Devargal go and say, hey, you that day you swallowed the poison just for us. And another time when Ganga was flowing, Bhagirathan, I hope everyone knows the story of Bhagirathan. When Bhagirathan brought Ganga, the river Ganga, from there, she was coming with such a lot of force. So only Sivan at that time took the Ganga on his head and tied her with his hair. If you ever see Shiva's hair, you will see a lady, like a lady's face over there. அதான் கங்கா. பார்க்கலன்னா பாருங்கோ, சிவாவோட ஹேர் கீழே இருக்கும், மேல ஜடை இருக்கும். அந்த இருந்து அந்த கங்கா, you will see Ganga's face. He tied her. இமிமலையில இருந்து Ganga, then she started flowing slowly down to earth. Otherwise, she would have, like a tsunami, she would have just come and ruined everybody. It was that much of force from Imimalai. So, Shivan is the one who controlled her. That's a story by itself, Bhagirathan and Ganga. And that day you helped us. Now why you cannot? These brothers, Surapadman, Tarakasur, and Simbamugan, they are torturing us. Somehow help us. Please get married. Dakshayani is waiting. Dakshayani is reborn as Parvati. Please help. Now Shivan goes there in the disguise like a Kalavan, like an old man. He tests Parvati. Finally, he gets convinced that she is waiting for him, and then he gets married to Parvati. Sundareshwar Meenakshi Kalyanam story. That is Sundareshwar and Meenakshi wedding story. So that itself is a big story by itself. So anyway, Shiva and Parvati, they get married. Now Devargal, they go back to them. Now you're married. We left you alone for a couple months to be with your wife, new wife and everything. But now we need a child. We need your child who can control this negative in the Arakan, in the Asurar. These Arakan and Asurar. In order to control them, we need a child. So at that time, சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து, Sivan is Panchamukhan, that everybody knows, right? Shiva is sometimes depicted as having 5 heads. There are so many huge temples in India with 5 faces of Shiva. They do not depict the 6th face, that is called as the Adhomukha face. The Shiva's face is there in all directions. In one of the, somewhere, it's over there, but it is not about Shivan, but it is about Vishnu, which having different faces. Like that, there is, Shivan has the 5 elements, Anj Bhutanga, 5 elements: water, earth, air, space,
fire. Old is to representation that he is the God of everything. 5 faces. And the Adhomukam, the 6th face. From everywhere, netru porigal, the fire sparks sparked out from his face. Six, from the 6 faces, 6 நெருப்பு பொறிகள், it came out. And when it came out, the heat that was produced by those spark was too much to bear. All Devargal, including Parvati, கைலாயத்துல இருந்து எல்லாரும் வெளியில ஓடினாலாம். They all came out because the heat produced by those 6 sparks were too much. But Shivan called Agni Devan, the fire god, and he said, Agni Devan, come here, carry these 6 sparks in your hand and go in the Agayam along with the help of the Vayu Devan, the wind god, will take you. The wind will take you. Take these 6 sparks in your hand, go in the Agayam and put it in the Gangai. Put it in the Ganga river. Let her carry it down to Saravana Poigai. Saravana Poigai. So immediately Agni Devar, the fire god, carries these 6 sparks, and along with the Vayu Devan's help, with the wind's help, he flies in the space, and then he drops them in Gangai river. Now the Gangai river carries these 6 sparks and comes to Saravana Poigai. Saravana Poigai. Poigai means lake. Kulam. Kulam three Kolam. Kolam. Right? Lake. It's a holy lake near Imimalai. Holy lake. And the Saravana, what is Saravana means? இன்னைக்கு பத்மா மாலா பூஜை பண்றப்ப ஐயா வந்து அவர் கையில பவித்திரம் போட்டாங்க. Anybody knows? They put பவித்திரம் உங்கரம் போட்டாங்க இல்லையா? அது எந்த any holy things that when you want to do, you have to wear that pavitram. And that pavitram is made of Saravana. Saravana means தர்பை. தர்பை. அந்த தர்பையில தான் they did the pavitram. So அந்த தர்பை holy grass. The Saravana lake is surrounded by holy darbai, the holy grass. So in that kulam, there are 6 lotus, தாமரை பூ. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தது 6 தாமரை பூ. அந்த தாமரை பூக்குள்ள இந்த 6 sparks came and fell. It is surrounded by the darbai. சரவண பொய்கை. அதனால அந்த 6 sparks became 6 babies. Immediately Shiva ordered 6 Kartikai பெண்கள். They are apsaras. They are heavenly holy angels. You can call it kind of like angels, apsaras. They were in the Agayam. They were in the space. So Shiva ordered to go and take care of these 6 babies. So they came down and they took care of these 6 babies. Those are Kartikai Pengal. That is why he is called as Kartikeya, because he was taken care of by these 6 ladies. So they started taking care of the 6 babies, and Shiva and Parvati, they came there. When Parvati saw 6 babies, 6 children, she was so happy. She was so happy. She kept looking at them, and all these Kartikai Pengal, they are playing with the 6 children. So let us all play with this. Imagine the Kritikai Pengal, 6 mothers with 6 babies. They are all calling their child and they are playing with them. Om Muruga, Om Muruga, Om Muruga. They are calling.
முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருதா சரவண பவனே முருகாலா. முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருதா சரவண பவனே முருகாலா. திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பலமுது சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா. முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருதா முருகன பவனே ஓம் முருகா. ஞானப்பழமது பெறுவதற்கு பழனிமலையில் நின்றவனே அன்னையும் பிதாவும் உயரென்று அகிலத்தில் போற்றி வந்தவனே முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருதா சரவண பவனே குருபாலா. கந்த கதம்பா கதிர்வேலா கலியுகம் காக்கும் சதுர்வேலா முந்தன் மலரடி தொழுதிடுவேன் சரவண பவனே அரோகரா. முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருதா சரவண பவனே குருவோரா. கார்த்திகை பெண்கள் கடிவழகே கீர்த்தியை நாதா ஓம் முருகா சரவண பொய்கையில் அவதரித்த சத்குண வடிவேல் ஓம் முருகா. முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருதா சரவண பவனே குருபாலா. முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால்மருதா சரவண பவனே குருபாலா. சரவண பவனே குருபாலா சரவண பவனே குருபாலா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோரா. வீரவேல் முருகனுக்கு ஹரோரா. சக்திவேல் முருகனுக்கு ஹரோரா. Now Parvati sees all the 6 children. She immediately goes and she hugs all the 6 children together. இப்ப என்ன ஆயிடுச்சு? The 6 bodies joined together and became one body. So now one body with 6 முகம் 12 கைகள். Now this vadivam, one body, 6 முகம் 12 கைகள், one young child stood in front of her. He is called as Kandan, Kartikeyan, Kandan, Kartikeyan, and she started playing with Kandan. சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயிலேறும் வடிவேலன். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயிலேறும் வடிவேலன். குன்றும் எங்கிலும் குடியிருப்பான் ஒருவர் குழுவினில் குழு இருப்பான். குன்றக்குடி வேலனே
கூரத்தி மல்லாளனே கூரைகள் தீர்க்க வந்தருள்வாய். ஹே சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் நேரும் வடிவேலன். தன்னன் தனிமையில் நின்று விட்டாய், தந்தை தாயும் மறந்து விட்டாய். சங்கத்தமிழ் வேலனே தாமரை பொற்பாதனே ஏறுமையிலேறி நீ வந்தருள்வாய். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன். சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயில் ஏறும் வடிவேலன். வண்ணமயில் ஏறும் வடிவேலன். ஹே வண்ணமயில் ஏறும் வடிவேலன். So now they take the Shiva and Parvati, they take the child back to Kailayam, and Shiva blesses this Kartikai Pengal on the Kartikai day. You all will become brightest stars in the sky. This is my boon to you because you took care of my children. So now you all become the brightest stars on the Kartikai day. Whoever prays to Murugan on that day, whatever they ask, they will get it. He gave the varam and they took the child and they went back to Kailayan. Now the child is growing up with lots of childhood stories of Murugan. Just like Kannan stories, there are a lot of childhood stories of Kandan. And this Kandan is also called as, anybody can guess? Subramanian. Subramanian is another name for Murugan. Eppadi? Su means holy. Brahm means Brahman. Mani means he is the jewel. He is the jewel among all Devargal. That is why he is called as Subramani. Let us all sing. Let us all, I'm saying not just us, let us all repeat for this one song for Subramaniam. Very simple. As Vani says, please join because this is Tamil Daivam. Let us all sing together. Come on. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 ஷண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ 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 சுப்பிரமணியம் ஹர 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 சுப்பிரமணியம் சிவ 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 சுப்பிரமணியம் ஹர 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 சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சரவண பவ சுப்பிரமணியம் குரு சரவண பவ சுப்பிரமணியம் சிவ 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 சுப்பிரமணியம் ஹர 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 சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் 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 ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 ஷண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ 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 சுப்பிரமணியம் ஹர 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 சுப்பிரமணியம் சிவ 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 சுப்பிரமணியம் ஹர 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 சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம்
சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் குரு சரவண பவ சுப்பிரமணியம் குரு சரவண பவ சுப்பிரமணியம் சிவ சரவண பவ சுப்பிரமணியம் குரு சரவண பவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் 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 ஜன்மகநாத சுப்பிரமணியம் 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 ஜன்மகநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஜன்மகநாத சுப்பிரமணியம் 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 ஜன்மகநாத சுப்பிரமணியம் 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 ஜன்மகநாத சுப்பிரமணியம் 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 ஜன்மகநாத சுப்பிரமணியம் ஜன்மகநாத சுப்பிரமணியம் ஜன்மகநாத சுப்பிரமணியம் ஜன்மகநாத சுப்பிரமணியம் சக்திவேல் முருகனுக்கு ஹரோஹரா. திருச்செந்தூர் கந்தனுக்கு ஹரோஹரா. லவுடா சொல்லணும் இல்லையா? ஹரோஹரா. நிறைய நம்ம முருகனை கூப்பிடுறோம். வீரவேல் முருகனுக்கு ஹரோ. Okay. The boy is growing up, but now again the negative forces have increased the trouble. So Devargal come and remind, now it is the time to go for war. So now Sivaperuman calls Murugan and explains to him, you're born to go and take care of these negative forces. Muruga, go. And he gives a beautiful தேர்னா chariot, ரதம், பெரிய கோல்டு கலர் தங்கத்தேர். அந்த பெரிய தேர் ரதம் கொடுப்பாராம், சிவனே கொடுப்பாராம். வெரி பவர்ஃபுல் ரதம். அண்ட் தேரோட்டி வேணும் இல்லையா? the one who runs this chariot, that is Vayudevar. Vayudevar becomes his charioteer. And நான் அப்ப சொன்னேன் இல்லையா, when நெற்றிக்கண் திறந்தப்ப that six sparks பொறிகள் வந்ததுக்கு அப்போ அம்பாள் இந்த பார்வதி வெளியில ஓடினாளாம். அவ கால்ல சலங்கை போட்டிருந்தா இல்லையா, என்ன சொல்றதுக்கு, ஆங்க்லெட். அந்த ஆங்க்லெட்ஸ்ல இருந்து 9 நவ மணிகள் அப்படியே கீழே விழுந்ததாம். அவ ஓடினப்ப அவ கால்ல இருந்து சலங்கையில இருந்து 9 மணிகள் கீழே விழுந்ததாம். அந்த those 9 நவரத்தினங்கள், they became பெண்கள். They became 9 Shakti Devis. They are called Muttuvalli, Manikyavalli, Vaiduravalli, Pushparagavalli, Neelavalli, Gomedikavalli. Like this, all 9 பெண்கள் came out of those 9 gems. அந்த பெண்கள் சிவனோட அருளால அந்த 9 women, 9 Shaktis gave birth to 9 warriors. 9, so they become like brothers of Muruga. Veerabahu, Veerakesari, Veeramahendrar, Veeramaheshwarar, Veerapurandar, Veerarakadar, Veeramarthandar, Veerantakar, Veeradhirar. So 9 ladies, 9 Shaktis, 9 boys were born from them. So they all became the warriors, Senadipati. They took the lead to follow Muruga. And 11 Rudras, Shivas, they are all Shiva Shakti only. 11 Rudras, he converted them as 11 weapons in Lord Muruga's hands. In any one of the pictures you can see Lord Muruga is standing, நிறைய ஆயுதங்கள் பிடிச்சு மத்தியத்துல நிக்கிறார். அந்த தோமரம், கொடி, வாள், குலிசம், அம்பு, தண்டு, வில், மணி, அங்குஷம், மணி, தாமரை, அது மாதிரி 11 ருத்ரர்கள் became 11 ஆயுதம்ஸ் for Lord Muruga.
And as the 12th weapon, Paramasivan gave him the veil, and Sakti, his wife, the Parvati, gave the real energy to that veil. That became his 12th weapon. So Teroti is ready, Vayudevar is ready, Radham is ready, and now Parvati has given the veil, and now they are all going for war. They are all going for war. 11 Rudras with the 12 Ayudham, and the big padai, the army of Muruga is so huge. They are all starting from Kailayam along with Muruga, Vyala Bhagavan and Naradar to guide. They are going with the Muruga. Let us all encourage Muruga to go to the war. Vettivel Muruganukku, Vettivel Muruganukku, Vettivel Muruganukku. வெற்றிவேல் 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 வெற்றிவேல். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகவத் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகவத் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் 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 வீரவேல். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானமே, அசுர தம்மை அஞ்சி வைத்த வீரமே. ஆதிசக்தி அன்னை தந்த ஞானமே, அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரமே. மோதி அந்த குன்றழைத்த சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த வைத்த வெற்றிவேல். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகவன் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் 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 வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். ரதம் வந்ததா? With the big force, they came near Vindhyamalai. அங்க என்ன இருக்கு? தாரகனோட கிங்டம் மாயாநகர். அந்த மாயாநகர் என்ட்ரன்ஸ்ல, in front of the Mayanagar, they have Kraunjamalai. It is an illusion tower. Maya means illusion. He came there. Veerabahu and Veerakesari, they all ran. They all ran to attack Tarakasuran. But the Kraunjamalai, it's an illusion, magical tower. Veerabahu and Veerakesari chased Tarakan inside. When they go, they don't see Tarakan at all. மறையில இருந்து Tarakan attacks them. Veerabahu and Veerakesari, they fall down. Somehow Veerakesari wakes up and runs back to Murugan. Murugan now comes along with other brothers and stands in front of the Kraunjamalai. Tarakasuran
is inside the crown chamalai, and he can see Lord Murugan standing in front of. அப்படியே கால்ல இருந்து மேல வரைக்கும் பாக்குறானா, the call of Murugan itself is so beautiful, and the tandai, the கால் வளையல், what he has put on his feet, அத பார்த்தே தாரகன் மயங்கிட்டானா, and is looking up. அப்படியே he became அந்த அழகா அந்த முருகனோடது. தாரகாசுரன் சண்டை போடுறதுக்கு யுத்தம் பண்றதுக்கு வந்தவன் அப்படியே முருகனோட அழக பார்த்து அப்படியே மயங்கி அப்புறம் கேட்டானா, என்னையா அழகு? அப்பா சிவபாலா, நான் அந்த விஷ்ணுவுக்கு எதிரி. I fight with Narayana. I fight with Brahma. I fight with Indran, Kuberan, Vayu, Yaman, everybody. But you are Shivabalan. I am a great devotee of Lord Shiva. I don't have enmity with you. I don't have anything against you or against Lord Shiva. So why are you here to fight with me? Then Murugan நல்ல வார்த்தையிலேயே he advises him, தாரகா, எங்க அப்பனே, my father only has sent me here because you are doing the adharmam. Your brother Surapadman is doing the adharmam. He is going on the wrong path. All good people are getting hurt by him. You have already சிறைப்பிடித்து வைத்தாய். You have already put the devargal inside the prison. Isn't that adharmam? You're torturing all the good people. So, my father has instructed me that to tell you, அதர்மத்தை விட்டு வெளியில வா, இல்ல நான் உன்னை அழிப்பேன். But he is the follower of Surapadman. The war goes on. The war goes on. Finally, வேல் எடுத்தார். அப்படியே அந்த வேல அப்படி தூக்கி போட்டாராம். அந்த கிரவுன் மலை அப்படியே ஒரே ஒரு ஷாட் destroyed, and along with the crown chamalai, Tarakan is also destroyed. Again, Kanda Puranam is a Tattva Puranam. It is a Tattva Puranam. So here we have to understand Tarakasuran is the representation of Mayai. Muruganoda velale Mayai அதை அழிக்க முடியும். Then immediately Tarakasuran's son Asurendran, he ran and he gave the information to Surapadman that my father got killed. So immediately Surapadman சாரணங்களை அனுப்புவாங்களாம், to go and check out the strength of Lord Muruga. Those saranangal, they came and they wanted to check out the strength of Lord Muruga's army. Unbelievable army that Muruga has. They go back and they narrate it to Surapadman how strong Murugan's army is. Now, Murugan's padai, they left Mayapuram because they won already, and they came to Tirukkedaram. And the Tirukkedaram, even if you go now, what Murugan established, 5 சிவலிங்கத்தை அங்கு பூசித்தார். He worshipped 5 சிவலிங்கams there. If you go to Tirukkedaram, you can see that. From Tirukkedaram, he came to Kasi. இந்த காசியில என்ன சொல்றாங்கன்னா, பணம் நாராது, பூமணம் நாராது, கருடன் பறக்காது, மாடு முற்றாது, பள்ளி சொல்லாது. அந்த மாதிரி புனிதமான க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம், வீரபைரவ க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல வர்றார். அங்க இருந்து திருப்பரப்புடம் ஆந்திர பிரதேஷுக்கு போறார். The padai continues to Tirupati. From Tirupati they go to Kaladi. Kaladi is in Kerala. From Kaladi they go to Tiruvannamalai. From Tiruvannamalai they go to Vrittasalam.
from Vrittasalam to Chidambaram, from Chidambaram to Tiruchendur. The Padai arrives at Tiruchendur. Tiruchendur, even if you Google it, Kadai Kare Orathila, it is near the seashore. The big Murugan temple is there, Tiruchendur temple. The Padai the army they rest there. They take rest because Surapadman's kingdom, Veena Mohan, is an island in the center of the sea. Karaila, Tiruchendur, and in the midst of the sea, like an island, is Veena Mohan. So all the Padai, they come and they settle down in Tiruchendur. And all the people, good people, they want to come and join Muruga's army. They welcome Muruga. நாங்களும் வெல்கம் பண்ணலாமா? வா வா முருகையான்னு கூப்பிட்டு வெல்கம் பண்ணலாம். வா வா முருகையா வடிவேலழகா, வா வா முருகையா வடிவேலழகா, வா வா முருகையா வடிவேலழகா, வா வா முருகையா வடிவேலழகா, காவாவ குமரா திரு கார்த்திகேயா, காவாவ குமரா திரு கார்த்திகேயா, வா வா முருகையா வடிவேலழகா, வா வா முருகையா வடிவேலழகா. சிங்காரவேலா சிவசக்தி பாலா, சிங்காரவேலா சிவசக்தி பாலா, சங்கீதலோலா சரவண பாலா, சங்கீதலோலா சரவண பாலா, வா வா முருகையா வடிவேலழகா, வா வா முருகையா வடிவேலழகா, காவாவ குமரா திரு கார்த்திகேயா, காவாவ குமரா திரு கார்த்திகேயா, வா வா முருகையா வடிவேலழகா, வடிவேலழகா வடிவேலழகா. Now they're all sitting there and Vyala Bhagavan is there, Naradar is there. Now Murugan asks Vyala Bhagavan, I don't know much about these Asura brothers, these Arakkan brothers. Can you please tell me a little bit more details about them? Then Vyala Bhagavan starts explaining about the history of Surapadman. There is a big king of all these Arakkan called Asurendran. There were 63 crores Arakkans under him. That big king he was. And he was married to a lady by name Paduma Komalai. இந்த பதும கோமலைக்கு அசுரேந்திரனுக்கு ஒரு பெண். One daughter, her name is Surasai. குருக்கள் the teacher was Shukracharya. Shukracharya taught all Maya Vidyas. Maya Vidya என்ன தெரியும் இல்லையா? All the illusionary powers. All those, that Vidya, he taught this Surasai 100%. Hence, everyone started to call her Maya Devi. They started to call her Surasai as Maya. Then Shukracharya advises Maya, Maya, look, your father is big. He has 63 crores Arakkans under him. But somehow we must keep our dynasty, our population growing. And that population, it has to be very strong and learned. So what you do, Maya Vidyayoda, you become not like Arakkan, you become like a nice, beautiful lady. And there is one Munivar called Kashyapa Munivar. Tabam Pandirkan. He is there meditating. He is very powerful, very knowledgeable, very strong man. You go, Avana Mayak, somehow get married to him. And you must get children. Now Maya comes there and this Kashyapar is doing big tabam
and she creates like a nice environment around him. Poomanam, the good wind and good temperature, good flowers, this and that. And finally, Kashyapar opens his eyes. He sees this beautiful woman, Maya, in front of him. So Maya requests that she wants to get married to him. He says yes. Then she puts one condition. What is that condition? Listen, there are actually two conditions. When I get married, I can take different vadivam, different, I can change into a different body. And you must also take the same form. And then when we have children, in that vadivam, those children belong to me. She has actually come there so that Arakkan's dynasty population will increase. So she tells Kashyapar that whatever children that I get, get to take with me. He agrees. So first they take the vadivam of Devargal, and Surapadman is born. He looks like Devargal. He looks very handsome and very strong, very knowledgeable, very bhakti-oda, because Kashyapar is the father. So he is born, and from his sweat glands, 30,000 Arakkans are born immediately from Surapadman. And then Maya takes the vadivam of Simham, the lion. Kashyapar also becomes lion, and they get Simhamugan, son. From his romam, from his hair, another 90,000 Arakkans are born. That powerful he is. And then they take the vadivam of Yanai, the elephant. Kashyapar also becomes elephant. And now Yane Mugattode, the child is born, that is Tarakasuran. And the Tarakasuran's Romam, another 40,000 Arakkans are born. So suddenly now she has how many children? 30,000, 90,000, 40,000. She has that many children. Now Kashyapar calls she said, wait, I have 3 boys. Now I need girl. So now she takes the vadivam of Aadu. Aadunna theriyum illaya? Aattu. Goat. Goat. Aadu. Aadu vadivam. So Kashyapar also takes the Aadu vadivam, and a girl, child is born. Her name is Ajamukhi. Aja அப்படின்னா ஆடு, முகி அப்படின்னா முகம். அஜமுகி அவளோட பேர். 4 children. Surapadman, Simhamugan, Tarakasuran, and Ajamukhi. 4 children are born. Kashyapar calls this. Arakkans, the way they are not like us, like human beings, they grow slowly. No, no, no. As soon as they start growing fast. They become adults. They become adults. He calls these 4 adult children and says, listen, I'm the father. You also should become great Shiva devotees. Tabam செய்யணும், சாத்விகரா இருக்கணும், அதுக்கு ஆசைப்படக்கூடாது. Don't be ஆசை with the desire of this and that. செல்வம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தபம் செய்யணும். And there in that juncture, he talks about Markandeya Puranam. If anybody doesn't know Markandeya Kadai, that itself is a big story by itself. Now, Kashyapar tells the children about, you all have to become like Markandeyan. Markandu, Murugandu, Mahamunivarku Pillai. He gets an ayus, that is the lifespan of only 16 years. That's all he can live. Yaman will come and take him after the 16th year, 16 years is finished. And the Kolanda Vandu, he does a great tabam. And when Yama comes to take the child, Lord Shiva only comes and kicks Yama out and gives longevity for this child. It's a periya kada, Markandeya Puranam, Markandeyan. He tells the story of Markandeya to his children and say, you must become like Markandeya. அந்த பக்கம் ஃபாதர் போனதுக்கு அப்புறம், குழந்தைகளா, come here.
அவர் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. She belongs to Arakan's family, right? Not Munivar family. So she tells her children, listen, your father, he goes and sits tabam now. Done. We are all going back to our country. So all you have to do tabam. You should make Lord Shiva come in front of you and give you the boon. But what is the boon? Selvam. Money, wealth. Take as much wealth as possible. Ask for as much wealth. Vajra odambe. That nobody should be able to kill you. அந்த மாதிரி உடம்ப கேட்டுக்கோங்க. மரணமே இல்லாத ஒரு லைஃப், நோ டெத், அந்த மாதிரி வரத்தை நீங்க கேட்கணும். அந்த யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் வெல்த். வெல்த் இருந்தா எல்லாமே வரும். ஆஸ்க் ஃபார் கிங்டம். யூ ஷுட் பி த கிங்டம். எவ்ரி ஒன் ஷுட் பி அண்டர் யூ. அந்த மாதிரி நீங்க வரங்க. போ சுக்கராச்சாரியர்கிட்ட, கோ டு குருக்கள், கோ டு சுக்கராச்சாரியர், he will advise you further. They all came to Shukracharya. Shukracharya was waiting for this. So he immediately said, no, you must all start tabam. Now let us start home ahavanam tabam. Ellam pannalam. So Sivan vande ஆகணும். வெயிட் பண்றார் தபம் பண்றார். சிவன் வரவே இல்லை. Then these asuras, all three brothers, they start cutting their body parts and they start throwing it in the oven, in the homakundam. So finally, even then Sivan doesn't come. Finally, in the Surapadman, he cuts his head, he cuts his body, and then he jumps himself into the Homakundam. Sivan vandarar. என்ன வேணும்? சூரா, என்ன வேணும் உனக்கு? He has a list already. எனக்கு அண்டங்கள், இந்த யூனிவர்ஸ், எல்லா அண்டங்களுக்கும் நான் தான் கிங். I should become the king. ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டத்துக்கு நான் போறதுக்கு எனக்கு எந்த எனி டைம் ஐ ஷுட் பி ஏபிள் டு டிராவல் ஃப்ரம் ஒன் அண்டம், ஒன் யூனிவர்ஸ் டு அனதர் யூனிவர்ஸ். மல்டி யூனிவர்ஸ் பாத்துக்கோங்க, ஸ்கந்த புராணத்திலேயே இருக்கு மல்டி யூனிவர்ஸ் கான்செப்ட். அண்ட் ஃப்ரம் டு டிராவலிங் ஃப்ரம் ஒன் அண்டம் டு ஒன் யூனிவர்ஸ் டு அனதர் யூனிவர்ஸ், ஐ வில் கிவ் யூ. Then he says, எனக்கு மரணமே இல்லாம. சிவா says, no, நாம அழித்தலுக்கு கடவுளாச்சு, பிறந்தவன் அழிந்தாகணும். அந்த வரத்தை இல்ல. பட் யூ வில் பி ரூலிங் 108 யுகம்ஸ். For 108 யுகம்ஸ் you will be ruling 1008 universe. பார்க்கலாம், somebody will search all these 1008 universe in our காலத்துல தெரியல. But he says 1008 universe that you will be ruling for 108 யுகம்ஸ். இந்த யுகம்னா என்ன தெரியும் இல்லையா? யுகம்னா ஒரு யுகம்னா 4,320,000 years is one yugam. So Paramashivan gives him 100 and multiply that by 108. That many years Surapadman can become the king. He gives him that varam. Then he says, ஒரு அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டத்துல you to travel the universe, I will give you ஒரு magical தேர். I will give you ratham. You can travel anytime you want. Then he says, தேவர்கள் எல்லாரும் என் கூட எதிராக வந்தா, if they oppose me, if they come to fight with me, I should be able to win. அந்த மாதிரி ஒரு எனக்கு படை வேணும். The army I want. Shivan grants that also. Finally he says, பெண்ணின் உதவியாலேயோ இல்ல பெண்ணின் கர்ப்பத்திலாலேயோ பிறந்த யாராலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது. With the help of, like, by birth, by a lady, natural birth from a woman, or with the help of a woman, if any child that is born or anyone who is born like that should not be able to kill me. இப்ப கதையை பார்த்தீங்கன்னா சிவன் தான் அவனை படைத்தார். That's all. There is no mother involved. The union of mother and father is not there. அந்த மாதிரி குழந்தையில இருந்தா உனக்கு மரணம். அது என்னோட சக்தி, from me only. நான் கொடுத்த வரத்தை நானே அழிக்க வருவேன்.
Whatever I gave you, I will take it back. If அதர்மத்தில் நடந்தா, if you go on the non, keep doing wrong things, not on the dharma, not the right, yes, I will only kill you, my energy will kill you. Until then you can be ruling. That varam he gets. But as soon as they got the varam, they started all their asura, their natural instinct came out. They started troubling everyone. They started invading all the other lokas, which belongs to Alagapuri, which belongs to Kuberan, Agnipuri, which belongs to Agnidevar, Vayupuri, which belongs to Vayudevar, and Yamapuri, which belongs to Yaman. They start attacking and burning and everything. They start doing havoc. And now that is why Sivan has sent us to kill these people. These people are married and they have the children. Like Surapadman has Veeramahendrapuram. Maya Nagaram, Mayapuri belongs to Tarakasuran as a capital. And Simhamugan, Asura Nagaram, has Simhamugan as the king. So he has a capital. Yeah, they all have divided their property. They're ruling. They could have lived happily for 108 yugams. But they start doing all wrong thing. Hence, Muruga, we are here to kill. So immediately, now, hence, Tiruchandur is also called as Vyala Bhagavan's Tiruthalam, because he gave the full history about Surapadman to Murugan. Now, Murugan still sends Veerabahu, his brother, as a messenger, Tudan, to Surapadman. And Surapadman, that itself, in the many chapters, the conversation between Tudan and Surapadman. But anyway, he goes there. Surapadman says, no, I want to fight. I don't want Tudan எல்லாம் வேண்டாம் எனக்கு, I want to fight. So Veerabahu comes back, and now Simhamugan tries to tell his brother, Sura, மறக்காத, சூரா நீ மறக்காத, சிவனோட சக்தி தான் இந்த முருகன், அவன் தான் வந்திருக்கான், he has come here, மறக்காத, you are going to get killed, we should not fight with Murugan, we should surrender. But Suran will not listen, and he orders Simhamugan to go and fight. Simhamugan comes and fights, tries to fight with Murugan. Finally, Murugan with a Vajrayudham kills Simhamugan. When we say he kills Simhamugan, his body is gone, but his soul, Simhamugan, Ambikaikku Vagananagi vittan. Tarakasuran, when he got the Samharam, the Yane Mugan, Ayyanarku Vagananagi vittan Tarakasuran. He became the vehicle for Ayyanar. Ayyanar means Ayyappan. Do you know Ayyappan? Saranam Ayyappa. That, oh yeah. So he became the vehicle. Tarakasuran, Yane Muganana Tarakasuran became the vehicle for Ayyanarku. And Simhamugan became the vehicle for Ambikaikku, Durga. If you see Durga's, Simhamugam, she has that vehicle. She goes. Now Surapadman, only Surapadman is left. All his children, Banugopan and Agnimukhan, all his children, they get killed by Murugan. Now finally that is left over. Now army is gone, children are gone, and vehicle of Surapadman is also gone. Now finally Murugan and Surapadman, they start fighting with each other. When they start fighting with each other, the Surapadman becomes a big Chakravaka bird. And at that time, Indiran jumps up, and then he becomes a big mile. And Murugan sits on that mile, Indra mile, and he fights with the Chakravakan. And now the Surapadman becomes the darkness.
இருட்டா வந்து the whole war field, he engulfs the war field into dark night. But with the shining of the veil, the whole darkness is taken out, and again the whole war field becomes bright. Now Surapadma does not know what to do. He takes the vadivam of a mango tree, மாமரம். அந்த மாமரம் வடிவத்தை எடுத்து he will go down into the ocean. He will go down into the ocean. But Murugan takes his veil and he turns and turns and turns. அப்படியே தூக்கி போடுறாராம். That wave goes straight down to the bottom of the ocean and cuts the mango tree into half. ஒரு halfல இருந்து that மாமரம் became the peacock. The peacock அப்படியே வெளியில அந்த from the ocean, from the body of the ocean, from the body of the Surapadman, ஒரு பெரிய மயில் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும். ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன், அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன், அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும். நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும். நிமலனாம் குழந்தை முருகேசன், உயர் நிட்டிலப்போன் உருவல் வள்ளினேசன். அவன் நீலம் தனில் அன்பு செய்திடும். அடியராரையும் காற்று நின்றிடும். நித்திய ஜோதி வடிவா பிரகாசன். சூரன் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசன். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும். அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும். ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன், அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். சூரன் மயிலாய் விட்டான். Murugan jumped on that mile and he made it as his vehicle. Now the other half of Surapadman from the bottom of the sea, as it's coming out, என்னாச்சாது? Any idea? சேவல் கோடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, மேலும் படி ஏறுதடா வேலையா. சேவல் கோடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, மேலும் படி ஏறுதடா வேலையா. காக்கா காக்கா காக்குமடா, நோக்கா நோக்கா நோக்குமடா, பறக்கா பறக்கா பறக்குமடா முருகையா. காக்கா காக்கா காக்குமடா, நோக்கா நோக்கா நோக்குமடா, பறக்கா பறக்கா பறக்குமடா முருகையா. நெட்டுக்குள்ள நடமாடி, கூட்டுக்குள்ள முடிசூட்டி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா 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 வேலையா. ஒரு half became the peacock and the other half became the seval. Suran is gone. Murugan comes out.
with சேவல் as his கொடி. இந்த கொடி அப்படியே பறந்துகிட்டு வெளியில வந்தாராம். முருகன் மயிலுக்கு மேல வந்து the whole படை they came back from the வீரமகேந்திரபுரம். they all came back to திருச்செந்தூர். so திருச்செந்தூருக்கு வந்தாங்க. அப்ப தேவேந்திரன் ஓடி வரானோ, நம்ம தேவர்கள் எல்லாரையும், all good people you saved Muruga, what can I give you in return? We need to give you something Muruga, what can I give you? Then Naradar said, உன் மகளை கொடு, give your daughter. now தேவேந்திரன் மகள் தான் தேவயானை. இந்த தேவசேனா தேவயானை in the previous birth from Lord Narayana, இந்த white பொம்மை இருக்கு இல்லையா, அதுதான் லார்ட் நாராயணா, லார்ட் விஷ்ணு. from his eye tears drops-ல இருந்து 2 tear drops வந்தப்ப அந்த those 2 tear drops became 2 பெண்கள், daughters, மகள். one was Amritavalli and the other one was Sundaravalli. These Amritavalli and Sundaravalli, they prayed to their father that they want to get married in future to Lord Muruga, who is going to be born later. So he gave the varam for them to be reborn. Now this reborn Amritavalli is the daughter Devasena to Lord Indran. So now this Amritavalli or Devasena is brought from the Swargalokam, from Devendra Indra Lokam. Everyone has come. Now the wedding is going to take place between Devasena as a gift of நன்றி. நன்றி சொல்வதற்காக தேவர்களை எல்லாம் தேவசேனாக they gave Devasena as a gift to Lord Murugan. வாங்க, let us all sing to Devasena and Murugan Kalyanam. தேவர் குறைத்தான் தீர்ச்ச தெய்வானை கரம் பிடித்த மூவரும் தேவரும் போற்றுகின்றாய். முத்தையாடு ஊஞ்சல் தேவர் குறைத்தான் தீர்ச்ச தெய்வானை கரம் பிடித்த மூவரும் தேவரும் போற்றுகின்றாய். முத்தையாடு ஊஞ்சல் இந்திராதி தேவர்கள் ஏழேழும் உலகமெல்லாம் வந்திருந்து பார்த்திருக்கும் வடிவேல ஆடு ஊஞ்சல். வடிவேலாடு ஊஞ்சல் தேவ்யானை கல்யாண வைபோகமே. முருகன் கல்யாண வைபோகமே வைபோகமே. தேவயானிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்தது. they both are sitting very very happy. now நாரதர் பாக்குறார், என்ன இது, அமிர்தவல்லி got married, சுந்தரவல்லி வெயிட் பண்றா இல்லையா, another daughter of Vishnu. now she is born as வள்ளி இந்த வேடர் குலம். இந்த வேடர் குலத்துல ஒரு ராஜா, the chief of வேடர் குலம், the hunter, அவன் பேர் வந்து நம்பி ராஜா. அந்த நம்பி ராஜாவுக்கு பெண் குழந்தைகள் தான் இருக்குமா, பெண் குழந்தைகளே இல்ல, ஒரு ஆண் குழந்தைகள் தான். so he was waiting and praying for a girl baby. one day as he was going for hunting, இந்த வள்ளி, இந்த பிளான்ட், அந்த வள்ளி கிணறு, அந்த ஸ்மால் பிட்ல ஒரு சின்ன பேபி கிடைச்சனா, அந்த கேர்ள் பேபி he found it under
that Valli plant. So he brought that baby, he started bringing her up and called her as Valli. And this Valli is none other than Sundaravalli of Lord Vishnu's daughter from the previous birth. Now she is born and she's grown up with Nambiraja. So Naradar goes and tells Muruga, Napa, you got married to Devasena, but one more Ponna is waiting for you. She's waiting. She's ready. You must go. So now Murugan goes where Valli is there. It is Valli Malai. ஒரு சின்ன மலை. அங்கதான் நம்பிராஜா with all his family, hunters, வேடர் குலம், they are all there. And ஒரு நாள் நம்பிராஜா he sends his daughter, அந்த தனை ஃபீல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மேல ஒரு மாதிரி பந்தல் மாதிரி போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து இந்த காக்கா பறவை எல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரி they guard the field, right? So he sends this Valli, நீ போய் பார்த்துக்கோ. She is young girl, maybe 12-13 years old. So she is coming and guarding the Tanai field. And the Murugan ipo varar. When he comes now, he comes in the form of a young handsome guy. And he looks at Valli and then he tries to take her attention. He goes from front, walks around her. Valli doesn't see him at all. He tries to talk to her. Enna penne, na inga nikkira illaya? Hey, cute little girl, can't you look at me? Look at me, talk to me, this, that. Valli doesn't even look at him because she's so afraid of the father. No talking with any other man and any other boy. She's just doing her job. As this young boy is going around with Valli, சாப்பாட்டு கொண்டு வரணும். So Nambiraja himself with his friends, he is bringing sapattu for Valli. As soon as she sees, she says, hey, listen, my father is coming. If he sees you today, that's it, he's going to kill you. Run away from here. Then, oh, avaru varara, vartam. So as they came close by, he became a Vengai Maram. Tree, small tree he became. If you Google it, you will see this Vengai Maram is a very, very special Maram. It is considered as the holy wood. நம்ம கோவில்கள்லாம் அந்த heavy doors பண்றதெல்லாம் இந்த வேங்காய மரத்துல தான். This Maram is that's why holy, because it is the Muruga himself is there. That is the belief. Muruga becomes that Vengai, Vengai, Vengai Maram. You can look it up. It's a very holy Maram because all Kovils woodwork and door and all is done by this Maram. It lasts for a very long time. It does not need any chemical treatment. No insects will come to the wood. And the mari periya gettiyana Maram. So it becomes the Maram. Nambiraja vararan. Idanne idu? There was no Maram here before. How did it come here? என்ன வள்ளி, இந்த மரம் முன்னாடி இருந்ததா? அப்பா தெரியாது. வெட்டணுமா? விட்டுரு. So he gives the food and he goes back. But he's still thinking in his head. As soon as he goes back, he becomes the young man again. Valli, Patiya, see my magical powers? How I became a man, how I became a Maram. Valli. Nambiraja goes further and then something wrong with that Maram. It was not there. I must go check it out. He comes back. When he comes back, immediately he becomes like an old man. And then கிழவன் மாதிரி, அரே இங்க இருந்த வெங்காய மரம் எங்க போச்சு? தெரியாது. And how did this old man come here? தெரியாது. He asked, பெரியவரே, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? Why did you come here? குமரியோட ஆட வந்தேன். He says குமரியனோட ஆட வந்தேன் means he wants to play with this young girl. இல்ல கன்னியாகுமரியில் ஆடவும் வந்தேன்னு சொன்னேன். ஓ கிழவரே, இங்க இருந்து
ஏதாவது சாப்பிட்டு போங்க, அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. கன்னியாகுமரிக்கு போறீங்க இல்லையா, யூ ஆர் கோயிங் டு கன்னியாகுமரி. சோ நம்பிராஜா வெண்ட். சோ நவ் திஸ் கிழவன் ஆஸ்க் வள்ளி, அம்மா எனக்கு பசிக்குது, ஏதாவது குடுமா. சோ தென் வள்ளி gives him தேன் and தென்னை மாவு as a food, because it's a forest மாதிரி, மலை இல்லையா. சோ அத குடுக்கறா. சாப்பிட்டார். வள்ளி விக்கல் எடுக்குது, எனக்கு தீர்த்தம் வேணும், தண்ணி வேணும், தண்ணி கொடு. அங்க எங்கேயுமே தண்ணி இல்ல. 7 மலைக்கு தாண்டி தான் குளம் இருக்கு, அங்க போனோம். வர்றீங்களா தாத்தா, வர்றீங்களா? கைய பிடிச்சுண்டா வரேன். So he held her hand. They crossed சின்ன 7 மலை. இங்க தத்துவம் என்னன்னா, நம்ம மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா 7 பிறவிகள் நம்ம எடுக்கணுமா. இந்த 7 பிறவிகள் எடுக்கணும், அதை தாண்டி நாம போகணும்னு காட்டுறதுக்காக வள்ளி அவனோட கை பிடிச்சு 7 மலையை தாண்டி இந்த குளத்துக்கு போய் தண்ணி குடுக்கறா. தண்ணி குடிச்சார். பெண்ணே, இப்ப தாகம் எல்லாம் போச்சு, இனிமே மோகன்தான், அதையும் தீர்த்து விட வா, கிட்டவா கிட்டவான்னு அவ கைய பிடிச்சு இழுத்தாராம். Then she got angry. What is this nonsense? I gave you food, I gave you water, everything. Now you are behaving. I'm a very young girl. I'm a young girl and now you are misbehaving. இரு எங்க அப்பாட்ட நான் போய் சொல்றேன், you are misbehaving. கைய விடு கைய விடுன்னு சொல்றான். விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் அவர் என்றார். விடு விடு விடுன்றான். கடைசியில அவர் என்ன பண்றாராம், முருகன் உடனே விநாயகர் அவரோட பிரதரை கூப்பிடுறார். பிள்ளையாரு, ஏடா வாடா, இங்க கொஞ்சம் கஷ்டம், வாடா வேகமா வாடா அப்படின்னு மனசுல கூப்பிட்டாராம். சோ இம்மீடியட்லி பிள்ளையார் கணபதி யானையா ஓடி வந்தாராம். இந்த யானையா ஓடி வந்தப்ப வள்ளி முன்னாடி 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 ஓடுறா. இந்த யானை அவளை அப்படியே துரத்திண்டு அப்படியே சுத்தி சுத்தி வருதா. கடைசியில யார் அவளை காப்பாத்துறது? Who is going to save her? Then Valli ran back to this old man. இங்க பாருங்க, அந்த யானை துரத்திண்டு வருது. That யானை is going to kill me. That elephant is going to kill me. Please protect me. Please protect me. வந்தியா? வா 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 வா, கைய பிடிச்சுக்கோ. Hold my hand. என்னை காப்பாத்துங்கோ. கைய பிடிச்சுக்கோன்னு சொன்னேன்ல, கைய பிடிச்சுனா நீ தான் கைய பிடிச்சுண்டியா. You only came and held my hand, right? You are not going to leave me. ஐயோ, இத யானை வருது, அத காப்பாத்துங்கோ, யானை வருது. அத விடு, கைய பிடிச்சி இல்லையா, நான் இங்க புத்த கொடுக்கட்டுமா? புத்த கொடு. அல்ல யானை வருது, அதை விடு. அது இங்க வா, கிட்ட இன்னும் கிட்ட வா, அப்படியே கொஞ்சம் கட்டிப்பிடி, கிட்டவான்னு சொன்னாரு. இவ்வளவு ஒரே யானை வேற வந்துட்டு இருக்கு. யானை is chasing her and then this man, anyway she goes, அவளை கட்டிப்பிடிக்கிறார். போடான்னு சொல்றாராம் கணபதிக்கு, பிள்ளையாருக்கு. போடா எல்லாம் முடிஞ்சிருச்சு, போ அப்படின்னாராம். அந்த யானை கொஞ்சமே நேரம் அங்கே நின்னுச்சான். ஏய் போடான்னு சொன்னேன் இல்லையா, இங்க உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு, நானும் அவளும் ஒன்னாயிட்டோம், கோ அப்படின்னாராம். அந்த கைய காட்டின உடனே அந்த யானை பாவம் திருப்பி போயிடுச்சான். வள்ளி அப்படியே முகத்தை கவர் பண்ணிட்டு பக்கத்துல நிக்கிறா. வேனை போயிடுச்சு. யானை போயாச்சு, நீ கண்ணை திறக்கலாம், ஓபன் யுவர் ஐஸ் அப்படின்னாராம். அப்படி திறந்து பாக்குறாளா, ஆறு முகத்தோட 12 கையோட வேல் பிடிச்சுண்டு அவளோட குலதெய்வம் முருகப்பெருமான் அவள் கண்ணுக்கு முன்னாடி just standing. அப்படியே கட்டி பிடிச்சிட்டா முருகனும் அவளை கட்டி பிடிச்சாராம். வள்ளி, I was waiting. I took all these forms just to impress you, ma. அப்படின்னு அதுக்குள்ள ஐயோ அப்பா வராரு, இவர் வேற டக்குன்னு
he became a young vader, again a hunter. முருகன் போயாச்சு, வேடர் வந்தாச்சு. So, ஏதோ இந்த young boy is really chasing my daughter and he is troubling her, and அங்க ஒரு சண்டையே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேடர் குலத்து சீஃப் வந்து சண்டை போடுறாராம். எல்லாம் அந்த the will, the bow and arrow, all the arrow is becoming malai to Murugan and it is falling at his feet. என்ன இது, நம்ம இங்க ஆரோ விடுறோம், அது போய் மாலையா விழுகுதே அப்படின்னு. அப்புறம் எப்படியோ இழுத்துட்டு they dragged வள்ளி and they took her home. வள்ளி is very very sad. அதெல்லாம் நிறைய டீட்டெயிலா அந்த புராணத்துல இருக்கு. பட் எனிவே, அடுத்த நாள் முருகன் நைட் வந்து முருகன் கூப்பிடுறாரா. இந்த தோழி இருக்கா, ஒரு friend has been appointed to take care of வள்ளி. Make sure that boy doesn't come here. முருகன் வராராம். வள்ளி சொன்னா, போடி நான் போறேன். She eloped with Murugan, went away. Next day morning, father gets up. Valli is not there, and 5 பேர் brother, 5 பேர் chief people, they all chase to fight with Murugan again. தத்துவம் என்னன்னா, ஒரு ஆன்மா பரமாத்மாவோட போகணும், சேரணும். நம்ம all these worldly pleasures because of the senses, கண்ணு மூக்கு வாயில எல்லாம், இந்த சென்சஸ்ல நம்மளுக்கு இனிமே வேண்டாம். நான் காட், ஐ வில் கோ டுவர்ட்ஸ் காட். இந்த ஆன்மா போறப்ப இந்த பந்துக்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்ட்டு எல்லாம் போய் இழுக்கிறாங்களாம் ஆன்மாவை. நீ போகாத. அத மாதிரி they want to go and bring back. அதான் தத்துவம் இந்த கதையில, அதான் தத்துவம். they all go try to bring back வள்ளி, the ஆன்மா. வள்ளி வரமாட்டேன்றா, அங்கே இருக்கணும்ன்றா. all the relatives, friends and the 5 senses, they try to drag her back into the world. Anyway, அங்க போனப்ப they realize he is none other than Lord Muruga himself. So they come back. திருத்தணி their ஊரு. அந்த திருத்தணி, they will all come there. இந்த திருத்தணி இல்ல, இப்ப ஒரு பெரிய கோவிலே இருக்கு. அங்க வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் இந்த வேடர் குலம் அந்த ஸ்டைல்ல நடக்குதாம். அப்ப இந்திரனோட ஸ்டைல், தேவர்கள் ஸ்டைல்ல ஒரு கல்யாணம். இப்ப முருகனுக்கு இந்த வேடர் குலம் அந்த ஸ்டைல்ல ஒரு கல்யாணம் நடக்குதாம். பார்க்கலாமா? வள்ளிமலை தேரோட்டம், வடிவேலவனின் வண்ணமிது தேரோட்டம். வள்ளிமலை தேரோட்டம், வடிவேலவனின் வண்ணமிது தேரோட்டம். மாசி மகா தேரோட்டம், மலையெங்கிலுமே மக்கள் திருக்கூட்டம். மாசி மகா தேரோட்டம், மலையெங்கிலுமே மக்கள் திருக்கூட்டம். என்ன இது, முருகன் கல்யாணம் நடக்குது. நம்மை ஆதரிக்கும் ஆறுமுகசாமி, நம்ம ஆதரிக்கும் சாமி. அழகு மீது தேரோட்டம், இதை காண்பையிலே அனைவருக்கு கொண்டாட்டம். அழகு மீது தேரோட்டம், இதை காண்பையிலே அனைவருக்கு கொண்டாட்டம். வேடப்படி உற்சவமே, வள்ளி திரு கல்யாண கொண்டாட்டம். வேடுபரி உற்சவமே, வள்ளி திரு கல்யாண கொண்டாட்டம். ஆறுமுகசாமி நம்மை ஆதரிக்கும் சுவாமி, ஆறுமுகசாமி நம்மை ஆதரிக்கும் சாமி. அழகு மீது தேரோட்டம், இது காண்பையிலே அனைவருக்கு கொண்டாட்டம். வள்ளிமலை தேரோட்டம், வடிவேலவனின் வண்ணமிது தேரோட்டம். வள்ளிமலை தேரோட்டம், வடிவேலவனின் வண்ணமிது தேரோட்டம். வடிவேலவனின் வண்ணமிது தேரோட்டம், வடிவேலவனின் வண்ணமிது தேரோட்டம். இந்த மாதிரி வள்ளிக்கும் முருகனுக்கும் வெட்டிங் கல்யாணம் நடந்தது. இப்ப இந்தியால நீங்க போனீங்கன்னா நிறைய there are many temples for Lord Muruga. Out of this, six main temples
are very, very important. They are all Tiruthalams. 6 temples are called Arupadai Veedu. They are called as Arupadai Veedu. Very, 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 very big. Tiruppurakundram, Tiruchendur, Palani, Swamimalai, Palamadir Cholai. இந்த மாதிரி 6 திருத்தலம் நீங்க போனீங்கன்னா, இந்தியாவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ப்ளீஸ் விசிட் திஸ் ஆறுபடை வீடு. It is called ஆறுபடை வீடு of Muruga. Let us listen to this beautiful song about these 6 places. ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகா பணி தன்னிலே வரும் முருகா, முருகா ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுட தலைவன் என்று உன்னை வைத்தேன், என்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படி வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினமெடுத்து சூரன் குடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, வண்ண திருப்பரங்குன்றமெனும் படி வீடு, முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெல்லு தமிழ் புரத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை, காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கண்ணி தமிழ் திரு தணிகை மலை, தணிகை மலை, தணிகை மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா.
அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளிதை யானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பல முதிர் சோலை தங்கமயில் விளையாடும் பல முதிர் சோலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகம் திருமுருகம் திருமுருகம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா, சக்திவேல் முருகனுக்கு ஹரோஹரா. இப்ப பாட்டுல வந்தது முதல்தாக திருப்பரங்குன்றம் ஃபர்ஸ்ட் அபோர்டு. அத இங்க முருகன் சுப்பிரமணியா பெருமாள்னு கூப்பிடுவார். அவரை சுப்பிரமணிய பெருமான் என்று. அவர் இங்கதான், இது மதுரையில இருக்கு, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல. இங்கதான் தேவயானையோட இவருக்கு கல்யாணம் நடந்த இடம். திருச்செந்தூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்கதான் சூரபத்மன் சம்ஹாரம் செய்த இடம் திருச்செந்தூர். பழனி, பழனிமலை கேட்டிருக்கீங்களா? பழனிமலை, இது அது ஸ்டோரி தெரியும் இல்லையா? ஒரு தடவை நாரதர் ஞான பழம், மாம்பழம், அத பரமசிவன்கிட்ட கொடுத்தாராம். உன் பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு. அந்த பரமசிவன் ஒரு காம்படிஷன் வச்சாராம். யாரு உலகத்தை 3 ரவுண்ட்ஸ் 3 தடவை குவிக்கா வேகமா சுத்திட்டு வர்றாளோ அவருக்கு தான் ஜெயிப்பார், அவருக்கு தான் இந்த ஞானப்பழம் நான் கொடுக்கறேன் அப்படின்னு. முருகன் உடனே he went on his மயில். உலகத்தை 3 தடவை சுத்தி வர்றதுக்கு he went on his vehicle. பட் பிள்ளையார் என்ன பண்ணாரா? அப்பா அம்மாவே எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை he came 3 rounds, ஞானப்பழத்தை எடுத்துட்டார். By the time Muruga came back, ஞானப்பழம் is all gone, competition is finished. அப்படின்னு உடனே டிசப்பாயின்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே, எனக்கு என்னமே வேண்டாம், I don't want anything. He removed all his jewelry, the kireedam, crown, everything he removed. And என்னையே நான் அறியணும், I have to learn about myself அப்படின்னு பழனி மலைக்கு மேல போய் நின்னுட்டாராம். தண்டாயுத பாணியா நிக்கிறார். If you see that thing, he does not have any அலங்காரம். தண்டாயுத பாணியா நிக்கிறார். பழனி மலை, சுவாமி மலை அந்த பொம்மை. ஒரு தடவை அவர் பிரம்மாட்ட கேட்டாராம் முருகன், ஏய் உனக்கு வேதம்லாம் நல்லா தெரியும் இல்லையா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓங்காரம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓங் தெரியாது இல்லையா? யூ டோன்ட் நோ. யூ ஆர் சேயிங் யூ ஆர் வெரி அகம், ரொம்ப ஆணவம் உனக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். பிரம்மாட்டையே முருகன் இஸ் கொஸ்டினிங் த சைல்டு முருகா, பேபி முருகா. எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். யூ நோ எவ்ரிதிங், பட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓங்காரம்? டெல் மீ நவ். அப்படியே பிரம்மா பிடிச்சு போறானா. சிறையில வைங்கள், put him in the prison. He put Brahma in the prison. பிரம்மா பண்றது என்ன? படைத்தல் தானே. படைத்தல் it stopped because there is nobody to do படைத்தல். So Murugan, they went and complained to this baby Murugan, hey, you put Brahma in the prison and படைத்தல் எல்லாம் பண்ண. I'll do myself. He took ருத்ராட்சி மணி, பரமசிவன். He took ருத்ராட்சி மணி. அந்த மணியில இருந்து he made ஜீவன்கள், he made life. But because it is made by Muruga and because it is made by Rudrachi Mani, everybody is 100% perfect. People, the jeevargal, the life that he created, Muruga created, everybody is 100. குறையே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் குறை இருக்கு இல்லையா? We all have some kind of deficits. But முருகன் படைத்தவள்லாம் they became perfect, everything in perfect. So they all, as soon as they are born, they all went for tapam. They don't want to do anything else. They all went for tapam. இது சரியா வரல. So they all went and complained to Sivan. பையன் இப்படி பண்றா பாரு, முருகன் is in the prison. So சிவன் வந்தாராம், ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, முருகனை வெளியில விடு. I asked him,
பிரம்மனை வெளியில விடுனாராம். பிகாஸ் he doesn't know what is the meaning of ஓங்காரம். என்ன உனக்கு தெரியுமா? ஓ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லு பாப்போம். சிவன் கேட்டார், அப்படின்னு சொல்லு பாப்போம். ஐயா எனக்கு தெரியும், ஐ நோ, ஐ டோல்ட் யூ, ஐ நோ, பட் ஐ am a guru, right? I am a guru now, I am a teacher, because I have to tell you, you don't know, I have to tell you. So you are the student. கை கட்டி இப்படி வாய் பொத்தி இல்ல ஸ்டாண்ட் ஆன் யுவர் நீ ஆர் சிட் ஆன் யுவர் நீ. அந்த பொம்மையை நீங்க பாத்தீங்கன்னா சிவன் அந்த சிட்டிங் ஆன் இஸ் நீ. இப்படி இப்படி எல்லாம் பார்த்தா ஐ ஹாவ் டு பி அட் அ ஹையர் லெவல் தென் யூ. யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். சின்ன குழந்தை முருகா. யூ ஆர் ஐ எம் ஸ்டூடெண்ட். ஸோ தூக்கு மேல என்ன. ஸோ அப்படியே முருகனை தூக்கி இப்படி தோல்ல இங்க வச்சுட்டாராம். ஸோ ஹீ இஸ் அட் அ ஹையர் லெவல். அப்படியே காதுக்குள்ள ஓங்கார மந்திரத்தையும் he explained the meaning of ஓங்காரம் in his father's ears. பரமசிவன் he explained to him. So சுவாமிக்கே நாதன் ஆய்விட்டான் முருகன். அது இந்த கும்பகோணத்துல இந்த டெம்பிள் இருக்கு. அந்த தட் மலை, தட் மவுண்டன், all this incident happened in கும்பகோணம் முருகன் டெம்பிள். சுவாமி மலையில இந்த மாதிரி பாலமுருகன் இருக்கார். That is Swami Malai temple. Then after fighting with Surapadman and everything, I told you, right? They all came, the army has to take rest. So they all came to Tiruttani. There is a big Murugan temple. The whole padai of Muruga, the army came back to rest. Tiruttani. Tiruttani means blissful rest. Rest எடுக்கணும். Because everybody is busy fighting. They are all tired. They need to take rest. So Tiruttani, they came, they stand there, and in that place only he met Valli, and he fell in love with her, and he got married at Tiruttani. So they have a big temple there. Palamadir Cholai temple, it is in Madurai. It is in Madurai. Only this temple you can find both Valli, Devayani and Muruga together. All three of them, the temple is built for them, because all three of them are at one place, that is Palamadir Cholai. In the Surapadman, the war with the Surapadman happened for 6 days. Enga nadandhathu war? Anybody remember? War nadandhathu Veena Mohan. It's an island. திருச்செந்தூர் இந்த கரையில இருக்கிறது திருச்செந்தூர், இந்த சென்டர்ல இருக்கிறது வீரமகேந்திரபுரம். And the war happened there in Veeramahendrapuram for 6 days. And the 6th day is called as Shashti, because Sura Samharam நடந்த நாள். Because Suram got, see, we have to remember Murugan is he's a small child. யாரையும் கொல்ல மாட்டார். A child cannot kill anybody. When we say Sura Samharam, Tarakasura Samharam, அப்படின்னா அவனோட ஈகோவை அழித்தார், அவனுக்கு அருளை கொடுத்தார். He did not kill. அவனோட ஈகோ அகம்பாவத்தை ஆணவத்தை அழித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார், அவனுக்கு அருள் காட்டினார். That is why Surapadman became peacock and rooster. He became சேவல். He became சேவல், and அவர் அருள் காட்டினது இவனுக்கு. தாரகாசுரனுக்கு சம்ஹாரம் செய்தார்னா அவருக்கு அருள் காட்டி அவர் ஐயனாருக்கு வாகனனா அனுப்பினார், as a vehicle to ஐயப்பன். சிம்மமுகன் அருள் காட்டினார், அம்பிகைக்கு வாகனனா அவனை அனுப்பிவிட்டார். So in the 6th day is மோட்சம், சூரபத்மனுக்கு மோட்சம் கடத்த நாள். So அதனால விழா, it is a விழா, it is a festival. So அன்னைக்கு தான் கந்த சஷ்டி. கந்த சஷ்டி பாட தெரியுமா? 2வது வரி பாடுவோமா கந்த சஷ்டிக்காக? தெரியுமா?
சஷ்டியை நோக்க சரவண பவனாதிஷ்டரு துணவும் சங்கதிர்வேல Louder பாடுங்க. பாதமிரண்டில் கண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வெலால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசபுர மகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடம் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலன் சீக்கிரம் வருக சரவண பவனா சுருதியின் வருக. Just because of time, because Kanda Sashti is very long, right? We just wanted to bring the essence of it. Everybody knows about Thaipusam. It comes in the month of January, in the Thai Masam, right? That is the day when Shakti gave the veil to Muruga. So on this day, everywhere they take in India, they take the Palkudam. Abhishekam Pandradhukku, they take the Palkudam and they take Kavadi. I don't know if it is popular in Sri Lanka. Very popular, right? So they go Kavadi in Thaipusam time. They go there. And with all of this, through Sri Lankan friends of mine, I learnt about Murugan Perumal Kovil in Sri Lanka. Kadirgamam Kovil in Sri Lanka is the Murugan is Kadirvelan is in the form of Velan in this temple, in the form of Vel. And he is considered as the guardian of Sri Lanka. That's why Vel da nikkidam mela. Sila illa. Vel. Only Vel is standing there. It is guarding Sri Lanka. So that is called Kadirgamam temple. I heard that this is Vallikodi ingathaan valaruma. The Vallikodi grows only here. Vallikodi inga valandal thaan செல்வன் சந்நிதியில் கொடியேற்றும் விழா நடக்குமா? இந்த கொடியேற்றும் விழா நடத்துறாங்க இல்லையா, இங்க வள்ளிக்கொடி வளர்ந்தாதான் அங்க செல்வன் சந்நிதியில இந்த கொடியேற்று விழா நடக்குமா. இந்த செல்வ சந்நிதியில் டெம்பிள் இஸ் கடற்கரை ஓரத்துல இருக்கு. அங்க எவ்ரி டே 365 days அன்னதானம். Anybody can go and eat, and நிறைய பேர் விரதம் எல்லாம் போய், during Kanda Sashti time they all go stay there. கடைக்கரை ஓரத்துல குளிச்சு அங்க பூஜை பண்ணி விரதம் பண்ணி அன்னதானம் எடுத்துட்டு சஷ்டி அன்னைக்கு they all go to the big temple, Nallur Kandasamy temple. They all go to Nallur Kandasamy temple. I believe it is the oldest and a very rich temple, Nallur Kandasamy temple. And here the Vishesham na, it's a very rich temple, but anybody and everybody is only $1 ticket. If you want to go, kasu kudukanonna, you cannot say I am going to pay $100, give me first in the line. No. You can take 100 $1 tickets and come back. So and the mari everything is $1. It's a very very visesam in the temple. And nala the temple is in Sri Lanka is Mavittapuram Kandasamy temple in northern part of Sri Lanka, Jaffna, that side. And I believe this temple is very famous. There was a princess there, Marudapura Veegavalli. Her name is Marudapura Veegavalli princess. Her face was very distorted, almost like her face looked like a horse face. She was very sad, very depressed. In the Mavittapurathula, she came and every day she prayed to Lord Muruga. She prayed to Lord Muruga so much, and in the end, Murugan Arul Seidar, she became, her face transformed back into a very beautiful lady. And so she gave all the money, and then she
built this Mavittupuram Kandasamy temple, very huge temple. So those 4 temples I came to know about it. Again, to end the katha, we all need to carry something. Murugan per Muruga. Mu அப்படின்னா முகுந்தா. முகுந்தான்னா கிருஷ்ணர். ரு அப்படின்னா ருத்ரா. ருத்ரனா சிவன். கா அப்படின்னா கமலன். கமலன்னா கமலத்துல யார் இருக்கா? பிரம்மா. சோ விஷ்ணு, சிவா, பிரம்மா. படைத்தல், காத்தல், அழித்தல், இவர் 3 சேர்ந்தா முருகா. முருகா. அண்ட் வேல்ங்கிறது ஞானம். இஸ் a ஞான கடவுள், ஞான பண்டிதன். இப்போ வேல், whenever we see வேல், we have to remember Muruga stands for knowledge. He stands for knowledge and வெற்றி. அண்ட் மயில பார்த்த உடனே we have to know infinite sound. Without sound எப்படி இருக்கும்? How the world will be? That nadam is மயில். ஓங்காரம் is மயில். சேவல் வந்து infinite light. சேவல் என்ன செய்யும்? இருட்டு போச்சு, வெளிச்சம் வந்தது கூவும் இல்லையா? அந்த வெளிச்சம் வர்றது காட்டுறது தான் சேவல். சேவல்ல பார்த்த உடனே all this world's brightness because of Muruga. சுத்தி இருக்கிற எல்லா சவுண்டுக்கு, எல்லா all sound is the Lord. ஞானவேல். வெற்றிக்கு symbolization is Muruga. Because whatever with the ஞானம் you do, with the knowledge you do, you will have victory. So you will have victory. இவனை குஹன் அப்படின்னு கூப்பிடலாம். குஹா அப்படின்னா கேவ். கேவ். கேவுக்கு என்ன சொல்றா? குஹை. குஹை. நம்ம எல்லாரோட ஹார்ட் குஹை மாதிரி, அதுக்குள்ள இருக்கிறவன் குஹன். முருகன் குஹன். So at least we understood this much, right? கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதிய கந்த புராணம். கச்சியப்ப சிவாச்சாரியர் அருணகிரிநாதர் தான் பெரிய பக்தி பாடல்கள் பாடியிருக்கிறவர், திருப்புகள் பாடியிருக்கிறவர் அருணகிரிநாதர். சூரபத்மன் அவன் அழிக்கிறான்னா அவனோட ஆணவம் தான் அழிச்சது, மோட்சத்தை கொடுத்தார். தாரகாசுரன் அவர் எப்படின்னு சொல்றான்னா, வேலோட முதல்ல நம்ம மாயை, we have to take care of the மாயை first. We have to take out the மாயை. தாரகாசுரன். அடுத்தது வந்து சிம்மமுகன், அவனை அழித்தார். அப்படின்னா all bad karmas, because of the veil, all bad karmas are gone. சிம்மமுகன் is gone. Last is ஆணவம், the super ego within us. வேலால அது குத்தி கொள்றார். மாயே போச்சு, bad karmas, bad deeds, bad things போச்சு, then ஆணவம் போச்சு, வெற்றி. That is all Murugan did. So let us all sing Mangalam to Murugan. ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று, கூறுபடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்று, குன்றுருவ வேல வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியாய் மனப்புணர வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளால் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, பெருமாளே, பெருமாளே.
எஸ்.